இதில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் கற்பனையே, எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட்டு உருவாக்குனது அல்ல. ஹலோ ஆடிட்டர், அது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கடைக்கு வந்தான். நான் பண்ண கவர்மெண்ட் கண்டுபிடிச்சி அந்த வாரிங் நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிருக்கான். அவன் கொஞ்சம் கால் பண்ணி என்னன்னு கேளுங்களேன். அவன்கிட்ட தலைவலியா இருக்கு. அவன் எவ்வளோ கேட்டாலும் கொடுத்து முடியுங்க ஃபர்ஸ்ட் அந்த வேலையை. வீட்டுல வம்பு தும்பு நடந்தா அந்த சபையில நியாயம் கேட்க வரலாம். வீட்டுல வம்பு தும்பு நடந்தா அந்த சபையில நியாயம் கேட்க வரலாம். ஆனா சபையிலேயே சண்டை நடந்தா அந்த சங்கடத்தை எங்க போய் சொல்லலாம். ஆனா சபையிலேயே சண்டை நடந்தா அந்த சங்கடத்தை எங்க போய் சொல்லலாம். முன்ன போல இல்ல என்னத்தான சொல்ல, மோசமான சூழ்நிலை சபையில முன்ன போல இல்ல. ஐயோ, இந்த ஆள் வேற வந்துட்டானா? உள்ள போவோம். எப்ப டேவிட்டே கொஞ்சம் வாயேன். என்னப்பா? அப்பாவுக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. கொஞ்சம் தலைகாணி கூட போட்டு தூங்குவேன். போட்டா கொஞ்சம் நிம்மதி தூக்குறேன்டா எனக்கு. தலைக்காணியா? ஆமாண்டா, தலைக்காணி தான்டா. உங்களுக்கு தலைக்காணியா? டேய் ஆமாண்டா, எனக்கு தான்டா. என்னப்பா சொல்றீங்க? உங்களுக்கு தலைக்காணியா? டேய் ஆமாண்டா, எருமாடு போய் எடுத்து வரியா இல்லையா? பெத்தவர் வேற ஆயிட்டாரு, சோறு போட்டு வாங்குறாரு. குத்துருவோமா? பாவமா இருக்கு. சரி இந்தாப்பா. டேய் என்னடா இது? நீ தானப்பா தலைகாணி கேட்ட? கர்த்தாவே, இது என்னடா இது? ஆண்டவரே, என் பையன் மொத்த பாவத்தையும் பாக்கெட்லயே பிடி சுத்துறானே ஆண்டவரே. இவன் என்ன பண்றதுனே தெரியலையே. டேய் இப்பதானே நீ பண்ண பாவத்தெல்லாம் மறைச்சு உனக்கு நிச்சயம் பண்ணி வச்சோம். திரும்ப புதுசா பாவத்தை கொண்டு வரடா. என்னடா பண்றது வச்சு நானு? ஆமா, அப்படியே பண்ணீங்க. ஊர்ல இல்லாத அழகிய நிச்சயம். பச்சை பால், ஆரஞ்சு பால், ப்ளூ பால்னு வச்சுக்கிறான் அவன் அப்பா. நல்ல பேர். அதை தூக்கி அந்த புச்சு வச்சுக்கிறீங்க. உனக்கு எவ்வளவு திமிரு ஏன்டே பேசுறான்? ஏங்க புள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறீங்க? இருப்பா நீ இந்த சைடு வாப்பா, ஃப்ரேம் மறைக்காதப்பா. அம்மா மூஞ்சி தெரிய வேணாமா எல்லாருக்கும்? ஏங்க புள்ளைய போட்டு அடிக்கிறீங்க இப்படி? ஆமா, அவன் பண்ண வேலைக்கு வெட்டி போட்டுருக்கணும். அவன் என்ன கையில குத்துருக்கான் கொஞ்சம் பாடி வந்து. அதெல்லாம் கல்யாணம்னா சரியாயிடுவாங்க, நீங்க விடுங்க பாத்துக்கலாம். இப்படியே சொல்லியா அவனுக்கு கெடுக்க வைக்கிறது நீதான். நம்ம பாத்திருக்க பொண்ணு நல்ல ஃபேமிலி வேற, நிறைய பொய் சொல்லியிருக்கோம் வேற, சர்ச்சில் ரொம்ப இன்வால்வா இருக்கா சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்கோம், நிறைய வரதட்சணை வருது வேற. உன் புள்ளியால எல்லாம் கெட்டு போயிடும் போல. நீங்க கம்மன் இருங்க. டேய் நீ எங்கன்னா போயிட்டு வாடா போடா. நீங்க ஏங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? நீங்க உட்காருங்க. ஏன் என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க நீங்க? அந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் கடைக்கு வந்தாண்டி வந்து டென்ஷன் பண்ணிட்டு போயிட்டான் பயங்கரமா. ஏங்க இன்னொரு வார்னிங் நோட்டீஸ் குடுத்துட்டு போயிட்டானா? ஆமா, ஓட்டிட்டு தான் போயிருக்கான் அந்த ஆளு. ஆள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அந்த ஆள் எவ்வளவு கேட்பான்னு தெரியல வேற. எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க சொல்றீங்க, பாத்துக்கலாம். காசுங்க செடியில முளைக்குது. அவன் லட்சமா கேட்பான், அதெல்லாம் கொடுத்துருக்க முடியுமா உட்காந்து? எனக்கும் அதே டென்ஷன் தாங்க காலையில இருந்து. அந்த பக்கத்து வீட்டுக்காரே தண்டல் காசு கொடுக்கறேன்ட்டு ரெண்டு மாசமா ஏமாத்திட்டு இருக்கா நம்மள. வீட்டுக்கு போனா ஆள் இருக்க மாட்டா, போன் போட்டா போன் எடுக்க மாட்டா. என்ன பண்றதே தெரியலங்க, எனக்கு டென்ஷனா இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அவளை சும்மா விட்ட நீ அதை வந்து கேட்க வந்து நான் குடிக்கிற மாதிரி. அதாங்க எங்க போன் டாலே எடுக்க மாட்டாளே, எங்க இருந்து நான் என்ன கேக்குறது? சரி, அந்த வாடகை என்னாச்சு? ரொம்ப மாசமா தராம இருக்கான், என்னன்னு கேளுங்க ஃபர்ஸ்ட். அதையும் கேட்டேங்க. எங்க அவன் வேலை இல்லைன்றான், அது இல்லைன்றான், காசு இல்லைன்றான். என்ன பண்றதுனே தெரியல. அப்ப நான் சொல்றது மட்டும் கேளு. ஒரு வேலை பண்ணு. சொல்லுங்க. ஃபியூஸை பிடுங்கிட்டு தானா காசு வரும். என்னங்க உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்கிறது நினைச்சா ஐயோ ஆண்டவரே ஸ்தோத்திரம். அடியே, எனக்கு இப்பதான் ஒரு ஞாபகம் வருதுடி. அந்த கடை வாங்கின காரி இருக்கால, அவருடைய புருஷனை நான் பிரியாணி கடையில பார்த்தேன். பிரியாணி கடையிலையா? ஆமா, பைடா பிரியாணி போயிருந்தான். எவ்வளவு திமிரு இருக்கு அவளுக்கு. தண்டல் காசு கொடுக்க வக்கில பிரியாணி கேக்குது அவளுக்கு. இருங்க போன் போடுறேன் அவளுக்கு. போட்டு என்னன்னு கேளு. ஸ்பீக்கர்ல போடுறீ. இருங்க போடுறேன். ஊடக விளம்பரங்கள் அல்லது தெரிந்த குழுக்களிடமிருந்து முதலீட்டு ஒருபோதும் இருக்க வேண்டாம். அவை உங்கள் சேமிப்பை காலி செய்ய சைபர் கிரிமினல். ஹலோ, இன்னாடி போன் எடுக்க மாட்டேற, வீட்டுல வந்து பார்த்தா ஆள் இருக்க மாட்டீங்க. இன்னாடி நினைச்சிட்டு இருக்க? அக்கா வெளில போயிட்டு வந்தேங்க்கா. வெளியில உனக்கு வெளியே வேற கேக்குது உனக்கு? 2 மாசமா தண்டல் காசு கொடுக்கல. எப்படி தருவா தண்டல் காசை? அக்கா இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுக்கார் வந்தனே கொடுத்துடுறேங்க்கா. எனக்கு தெரியாது நீ உன் வீட்டுக்காரர்கிட்ட வாங்கி தருவியோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட வாங்கி தருவியோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு காசு வரணும். இல்லைன்னா வச்சுக்க அவ்வளவுதான், உனக்கு அவளை சந்தி சிரிக்க விட்டுருவேன்.
அக்கா அப்பெல்லாம் எதுவும் பேசாதீங்கக்கா, நான் கொடுத்துட்றேங்க்கா. இந்த பாமா பேசுற பேசல என்கிட்ட வேலைக்கு ஆகாது, புரியுதா? அவ்வளவுதான் உனக்கு. அவளை குடும்பத்தையே நடுரோத்துல நிக்க வச்சு அசிங்கப்படுத்தி விட்டுருவேன். அடியே நீயாச்சும் தலைக்காணி போடி. இந்தாங்க தலைக்காணி. என்னது இது, நீ வேற இப்போ? சாரிங்க, பக்கத்துல இருந்தால அதான். சரி இருங்க எடுத்துட்டு வரேன். என்ன பாஸ்டர் கால் பண்றாரு? தம்பி சேவர் தம்பி. சொல்லுங்க பாஸ்டர். வீட்டில் இருக்கீங்களா? ஆமா பாஸ்டர், வீட்டில் தான் பாஸ்டர் இருக்கேன். நான் வீட்டு பக்கத்தில் தான் வந்திருக்கேன், ஒரு வேலை விஷயமா. அதான் வீட்டுக்கு வந்துட்டு போகலாமா பார்த்துட்ருக்கேன். வாங்க பாஸ்டர், வாங்க பாஸ்டர், வீட்டில் தான் பாஸ்டர் இருக்கு, வாங்க பாஸ்டர். சரி தம்பி, இன்னொரு 5 minutes நான் இருப்பேன். ஓகே பாஸ்டர். அடே பாஸ்ட் வீட்டுக்கு வராடி, சீக்கிரத்தை மாத்திரி. என்னங்க சொல்றீங்க? அந்த சீரியல் ஃபர்ஸ்ட் மாத்திரி. ஐயோ என்னங்க ரிமோட் வேற வர்க் ஆக மாட்டேங்குதுங்க. அதுல பேட்டரி ஃபர்ஸ்ட் பாடி போடுறி. ஐயோ சேனல் கிருபை வாரும் டான் டான் டாடா, கிருபை வாரும் டான் டான் டாடா, கிருபை வாரும் டிவி. அடே அந்த பைபிள் எங்கடி போச்சு, அதை ஃபர்ஸ்ட் போய் தேடி போடி. ஐயோ என்னங்க ஏங்காடி பண்றீங்க? ஐயோ எங்க வச்சிருக்கேனே தெரியல. ஐயோ காலம் உள்ள கைய உள்ள, நீங்க ஃபர்ஸ்ட் அங்க போய் தேடுங்க, நான் இங்க போய் தேடுறேன். அந்த புக் இருக்கா, போய் பாரு போடி. இருங்க நாங்க போறேன். ஐயோ இந்த மனுஷன் வரை என்னடி பண்ணி தொலைறானோ தெரியல இந்த ஆள். அம்மா ஐயோ ஆண்டவரே, சின்னாடி ஆச்சு. அடி பைபிள் சொன்னீங்க வந்து மக்கள் மலக்க பார்த்துன்னு இருக்க, என்னடி பண்றீங்க வந்து? யோ கீழே வீட்டை தூக்கி விடையா, எப்பா வலிக்குது. சரி பார்த்து எழுதிக்கோ. தோரடி பைபிள். இதோ எப்பா சரி, இதை தேடுறதுக்குள்ள ஐயோம்மா. இதான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போங்க, இது பாஸ் வெளியே நிக்கிறாரு, எடுத்துட்டு போங்க. சரி ஃபர்ஸ்ட் நீ கிச்சன்ல போய் போ. ஓகே ஃபர்ஸ்ட் முக்காடு போடுறி. சாரிங்க. அடியே நான் சொல்லும் போது மட்டும் வெளியே சரியா? சரிங்க நான் போறேன். அடியே பாஸ்ட் வந்துட்டா அடி. நான் சொல்ற வரைக்கும் கிச்சன்லயே இல்லை, நான் கூப்பிட்டோன்னே வா சரியா? சரிங்க. ஐயா சோத்திரம் ஐயா, வாங்கய்யா. சோத்துறேன் தம்பி, சோத்துறேன் தம்பி. சோத்திரையா. ஐயா உட்காருங்க. பரவாயில்ல தம்பி. உட்காருங்க தம்பி. ரொம்ப நேரமா நீங்களும் நின்றுட்டே இருக்கீங்க, நீங்களும் வந்து உட்காருங்க தம்பி. ஓகே பாஸ்டர். அடியே பாஸ்டர் காஃபி எடுத்துனாடி. இருங்க இதை எடுத்துட்டு வரேங்க. தம்பி இருக்கட்டும் தம்பி, பரவாயில்ல தம்பி. பரவாயில்ல பாஸ்டர். தம்பி வேணாம் தம்பி, சொன்னா கேளுங்க தம்பி. பாஸ்டர் நம்ம வீடு மாதிரி பாஸ்டர், இருந்து நீங்க சாப்பிட்டு தான் பாஸ்டர் போனோம். தம்பி எனக்கும் கொஞ்சம் சுகர் இருக்கு. அப்புறம் பக்கத்துல உட்காந்துருக்காரு, அவருக்கும் சுகர் இருக்கு, கொஞ்சம் சக்கரை பார்த்து போட சொல்லுங்க தம்பி. பாஸ்டர் அதான் கேட்டாங்களா அவங்க, எனக்கு ஏன் பாஸ்டர் சுகர் இருக்குன்னு சொன்னீங்க, ஏன் பாஸ்டர் ரெடி பண்றீங்க? தம்பி இருக்கட்டும், நம்ம சபை விசுவாசி தானே, என்ன நினச்சிக்க போறாங்க, விடுங்க. என்னங்க இங்க வாங்க. ஏங்க இங்க பாரியா, இங்க வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. இங்க என்னடி ஆச்சு சொல்லு. ஒரு நிமிஷம் வாங்க பாஸ்டர், ஒரு நிமிஷம் பாஸ்டர். சரிங்க தம்பி, போயிட்டு வாங்க. சொல்லிலேடி ஆச்சு. எங்க பால் கெட்டு போயிடுச்சிங்க. அடி இதெல்லாம் ஃபர்ஸ்டே பார்க்க மாட்டியா, ரெண்டி பார்த்துச்சு நீ வீட்டை நீ. எனக்கு எப்படிங்க தெரியும்? ஐயோ உட்காந்துருக்காரு. அந்த பால் போடுறாச்சு இருக்கா? இருக்குங்க அதை கலந்து எடுத்துட்டு வரேன். சீக்கிரம். அப்புறம் தம்பி உடல் நல்லா எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கு பாஸ்டர், ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. சரி ரெஸ்ட்லாம் அடிக்கிறீங்களா? ஓகே தான் பாஸ்டர், ரெஸ்ட் எடுத்துங்க பாஸ்டர். ஆமாம் தம்பி, இந்த சவுண்டில் எப்படி தம்பி ரெஸ்ட் அடிக்கிறீங்க? நீ ஃபுல்லாகவே எனி டைம் சவுண்டாக இருக்குது, ரோட்டில் வரும்போது சவுண்டாக இருக்குது பாருங்க, வீட்டில் இருக்கும்போது கூட சவுண்டாக தான் இருக்குது. அதெல்லாம் கர்த்தர் கிருபையில எல்லாம் பழகி போச்சு பாஸ்டர் எனக்கு. சோத்துறேன் தம்பி. சரிங்க தம்பி. பாஸ்டர் காஃபி எடுத்துக்கோங்க பாஸ்டர். தம்பி சிஸ்டருக்கு என்னாச்சு, நொண்டி நடக்கிறாங்க? அதுவா, காலிலேருந்து உபவாசம் போட்டு முழங்காலே இருந்தாங்க பாஸ்டர். கர்த்தருக்கு சோத்துறேன். சரிங்க தம்பி. கடைசி காலத்தில் எப்படி ஒரு ஆட்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் தம்பி. ஆமாம் பாஸ்டர், கர்த்தர் நல்ல துணையாக கொடுத்துருக்காரு எனக்காக. ஆமாம் தம்பி. அப்புறம் தம்பி பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? எல்லாம் கர்த்தர் கிருபையாலும் உங்கள் ஜபத்தாலும் நல்லா போயிட்டுருக்கு பாஸ்டர். அப்புறம் தம்பி நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், ஒரே தேவ பிரசன்னமாக இருக்குது தம்பி. வந்து அப்படியே ஆண்டவர் பாட்டு தான் ஓடிட்டு இருக்கே, அப்புறம் எங்கெங்கே பார்த்தா பைபிளாக இருக்கு, எப்படி தம்பி? எப்போவுமே பாஸ்டர் நம்ம வீட்டில் 24 hours பாட்டும் ஜெபம் பாஸ்டர் எப்பவுமே இருக்கும் பாஸ்டர். நம்ம பண்டிகை அதுமா நம்ம ட்ரெஸ் வாங்குறோமோ பைபிள் வாங்கணும் பாஸ்டர் கரெக்டானா. கர்த்தருக்கு சோத்திரம். இப்படி தான் தம்பி இருக்கணும், கடைசி காலத்தில் குடும்பங்கள் தேவனுக்காக நிற்கணும் தம்பி. கண்டிப்பாக பாஸ்டர். சரிங்க தம்பி. அப்புறம் டேவிட் எங்க தம்பி? டேவிட் எங்கடி போயிருக்கான்? என்னங்க அவன் ஜோனத்தன் வீட்டுக்கு போயிருக்காங்க. சரிப்பா தம்பி, இப்போ நாங்கள் தான் போகிறேன், 2 பேரையும் கூட்டிகிட்டு அப்படி கிளம்பினேன் தம்பி. பாஸ்டர் ப்ரேயர் பண்ணிட்டு போங்க பாஸ்டர் 2 பேருக்கும். சரிங்க தம்பி, ப்ரேயர் பண்ணலாம். முட்டி போடுறீ. சரிங்க. தம்பி நீ ஏன் தம்பி முட்டி போடுறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இல்லைங்க தம்பி.
சோத்ராம் 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 சோத்ராம். பாஸ்டர் தள்ளாதீங்க பாஸ்டர். வல்லமை 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 கட்டுகள் அவிழ்ந்து போவதாக. ஆமென். சோத்ரம் சோத்ரம். அக்கினி அக்கினி அக்கினி. ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரொம்ப நன்றி பாஸ்டர் வீட்டுக்கு வந்ததுக்கு. ரொம்ப பரவாயில்ல நன்றி தம்பி. பாஸ்டர். நான் கிளம்புறேன் தம்பி. நான் ஒரு நாள் கண்டிப்பா வீட்டுக்கு வரேன் தம்பி. கண்டிப்பா அடிக்கடி வீட்டுக்கு வாங்க பாஸ்டர். சரிங்க தம்பி. நீங்களும் வாங்க பாஸ்டர். சரி வந்துருங்க கண்டிப்பா வரேன். பிரதர் நீங்க எங்க போறீங்க பிரதர்? ஐயோ சிஸ்டர் நீங்க எங்க போறீங்க? பாஸ்டர் என்ன பாஸ்டர் விட்டு போறீங்க? எங்க போறீங்க பாஸ்டர்? எதுவுமே சொல்லாத போறீங்க. இப்ப நம்ம எங்க போறோம்? என்ன மச்சான் ஏதோ ரீல்ஸ் அனுப்பியிருக்கான், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆஹா, வீட்டுல வம்பு தும்பு நடந்தா அத சபையில நியாயம் கேட்க சொல்லலாம். வீட்டுல வம்பு தும்பு நடந்தா அந்த சபையில நியாயம் கேட்க வரலாம். ஆனா சபையிலேயே சண்டை நடந்தா அந்த சங்கடத்தை எங்க போய் சொல்லலாம். அந்த சபையிலேயே சண்டை நடந்தா அந்த சங்கடத்தை எங்க போய் சொல்லலாம். முன்ன போல ஐயோ தொண்டு கட்டிக்கிச்சு. முன்ன போல இல்ல என்னத்தை நான் சொல்ல, மோசமான சூழ்நிலை சபையில அண்ணாச்சி. முன்ன போல இல்ல என்னத்தை நான் சொல்ல, மோசமான சூழ்நிலை சபையில. அடே யாரா இவனு ஒரு ரீல்ஸ் கூட வைப் பண்ண விடாம. எங்க அப்பா இல்ல நீதான் நிம்மதியாக. டேய் கதவு திறந்தா இருக்கு, வாடா உள்ள. மாமே மச்சான் எப்படிடா 2ஆம் தேதியுமே சரக்கு வாங்கிட்டு வந்துட்ட? அக்டோபர் 2. அதெல்லாம் கதையா வாங்கிட்டு வந்து வச்சுட்டு மாமே, நம்மளுக்கு தெரியாதாண்ணா? சரி அதெல்லாம் இருக்கட்டும் மச்சான். நான் அமிச்ச ரீல்ஸ் பாத்தியா? உனக்காக செஞ்ச மாதிரி இது. ஆமா மச்சான் வேற ஏன் மச்சான் நீ வேற சொல்லிக்கினே. மச்சான் நீ வர திறமைசாலியா ஆயிட்ட மாமா. அப்படியே கையோட போயிட்டு 2 டம்ளர் புச்சுன்னு வா. பின்னாடி தான் தேடுறா. ஓகே மாமே, அப்படியா மாமே? சரி, அது அந்த ஃபினான்சியரு எப்படி மாமே? டெய்லி நைட்டு ஜாலியா கடலை போல. தற்குறி, அது ஃபியான்சிடா. ஓ அப்படியா மாமே? எப்படி மாமே போகுது? 8 மணிக்கு மேல பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டுது, உயிரை வாங்குது. சரி விடு மாமே, உன் மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். கதவா தட்டுறாங்கோ? இல்ல சரக்கு தான் முக்கியம் முத்து. அப்போ ஓகே மாமே, இரு மாமே. மாமே யாரோ தட்டுறாங்க மாமே, வெளியே போய் பார்த்துட்டு வாடா. நிம்மதியா கூட இருக்க விட மாட்டானுங்க. சரி நீ போய் பார்த்துட்டு வா மாமே. பாத்தியா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ போய் பார்த்துட்டு வா மச்சி, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். சரி மாமே, நான் போயிட்டு வரேன். மாமே குடிச்சிட மாட்டல, வர வரைக்கும் குடிக்க கூடாது. மச்சா நான் குடிக்க மாட்டேன்டா, நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். உண்மையா குடிச்சிட மாட்டல? சத்தியமா குடிக்க மாட்டேன் மாமா, நீ நம்புமாமா? சத்தியத்தை நம்பட்டா மச்சான், சத்தியமா குடிச்சிட மாட்டேன்டா. நீ பாட்டில் எடுத்துன்னு போடா, எனக்கு வேணாடா. நீ எடுத்துன்னு போட. இல்ல இந்த பவர் எடுத்துன்னு போடா. நீ உன்ன நம்பர்டா. ஐயோ பாஸ்டர் நீங்களா? தம்பி நான் தான் தம்பி. ஏன் தம்பி நீங்க ஏன் பாஸ்டர் வந்தீங்க? பாஸ்டர் உங்க அப்பா யாருமே இல்ல, அவனுக்கு உடம்பு சரியில்லை பாஸ்டர், நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க. தம்பி உங்க அப்பா தானே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு, கொஞ்சம் வேலை இருக்கு வெளில போகணுன்ட்டு. உங்க அப்பா இல்ல பாஸ்டர், நான் தான் சொல்றேனே. ஜோனத்தான் இருக்கான் பாஸ்டர், ஆனா இப்ப இல்ல, நீங்க போங்க. நான் பாத்துட்டு போயிடுறேன் தம்பி, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். புரிஞ்சுக்க மாட்டேன். நீங்க வழி விடுங்க தம்பி, நான் பாத்துட்டு போயிடுறேன். போதகர் வந்து விட்டார் மாமே, உன்னை தான் அழைக்கிறார், எழுந்து வா மாமே, எழுந்து வா. பாஸ்டர் அவரு பாடுறது என் காதுல மாமே மாமேன்னு கேக்குது பாஸ்டர். எனக்கும் அப்படிதான் தம்பி கேக்குது. நான் கேக்குறேன் தம்பி, நீங்க பாடுற பாட்டு என் காதுல மாமேன் கேக்குது தம்பி. என்னது அது? ஐயோ சோத்ரம் பாஸ்டர், ஆமேன் சொல்ற மாமேன் கேக்குது பாத்தீங்களா? ரூம் எக்கோ பாஸ்டர். ஸ்தோத்திரம். வீட்டுக்கு ஆச்சு செப்பிங்க ஆண்டவரே. பாஸ்டர் ஒரே நிமிஷம் பாஸ்டர், அவனை கூப்பிட்டு வந்துடுறேன், உள்ள இருக்கான் பாஸ்டர். சரி தம்பி போயிட்டான். மாமா என்ன மாமே கூப்பிட்டேன்? மொத்தத்தையும் போட்டியா? இல்ல மாமே, லைட்டா வச்சு. பாஸ்டர் வந்திருக்காரு, என்ன இப்படி இருக்கிற? சொல்றாரா? அவரே மாமே இப்ப வந்தாரு. வாடா வெளில ஒழுங்கா, இது வாயில போடுறான் பாஸ்டர். தம்பி என்ன ஜோனத்தான் ஒரு மாதிரியா இருக்கு, நடுங்குறது உடம்புலாம். பாஸ்டர் 40 நாள் உபவாசம் ஜெபம் பாஸ்டர், குளிர், அதனால குளிர் ஜோனத்துல இருக்காரு பாஸ்டர். கத்திருக்கு மகிமை, கடைசி காலத்துல தான் தம்பி இருக்கணும். ஆமென் ஆமென் பாஸ்டர். முக்காடு ஏன் போட்டிருக்காரு?
ஐயோ என்ன பாஸ்டர், நீங்க பாஸ்டர் தானே? குளிர் ஜுரம் பாஸ்டர், முக்காடு போட்டு ஜெபிக்கிறேன் தம்பி அவருக்காக கண்டிப்பா. தம்பி சாரி தம்பி, நான் வந்து ஒர்க்கே வேலை தம்பி. நான் உங்களை கூப்பிட்டு சபையில கொஞ்சம் வேலை இருக்கு, அதுக்கோசம் கூப்பிட்டு போகலாம்னு நினைச்சேன். நான் வெயிட் பண்ணட்டுமா? பாஸ்டர் நீங்க போங்க பாஸ்டர், நான் கூட்டு வரேன். நீங்க முன்னாடி போறீங்களா, நான் பின்னாடி கூட்டு வரேன். அவருக்கு உடம்பு வேலை சொல்ல, நான் கார் எடுத்துட்டு வந்துட்டு 2 பேர் கார்ல போயிடலாம். அதெல்லாம் வேணாம் பாஸ்டர், நீங்க போங்க. நான் கரெக்டா இன்னொரு 1 hourலயே வந்துடுறேன் பாஸ்டர். 1 hour மிஞ்சினா? ஐயோ பாஸ்டர், கேள்வி கேட்கறது ஈஸி, பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். நீங்க பாட்டு கேட்டுனே இருக்கிறீங்க. தயவு செஞ்சு போங்க பாஸ்டர். சரி தம்பி, நான் முன்னாடி போறேன், நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு பாஸ்டர், தயவு செஞ்சு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சரி தம்பி. ஐயா உங்களுக்கு வேற சொல்லணுமா ஐயா? தயவு செஞ்சு போங்க ஐயா, சும்மா வந்து நின்னுங்கிற கேரக்டர்ல. மாமே ஓகே மாமே, நான் ரெடி ஆகிட்டேன். சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவோமா? பாஸ்ட் வர காரில் போயிட்டு வரலாம்னு சொன்னார். எப்படி அது ஏசி காரா இல்லை நான் ஏசி காரா மாமே? ஆமா போ, அவர் கூட போ. சர்ச்சில் ஒரு சிலுவை காலியாகுதான், தூக்கி அரையத்துக்கு வெயிட் பண்ணுகிறாரு. போடா, நீ வேற என் வயிற்றுல கொட்டுங்க. சரக்க குடிச்சிட்டு வந்து ஏன்டா என் உயிரை வாங்கினுக்கிற? மச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சி, நம்ம பார்த்ததில்ல. நீ வர நம்ம ஜாலியாக போயிட்டு வந்துடலாம். சா வச்சிருவேன். அக்டோபர் 2 சரக்கு கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எனக்கு தான் தெரியும். அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறான் தெரியுமா? மச்சான் உனக்கு நிறைய திறமை இருக்கு மச்சான். நீ உன்னால முடியும், நீ போய் பாரு வெளியே. திறமை இருக்குதா உன்னை வச்சுன்னு? போடா டே. ஹலோ சொல்லுங்க, எங்கெங்க இருக்கீங்க நீங்க? எங்கம்மா சர்ச் விஷயமா தான் வந்திருக்கேன். எங்க சர்ச்சுக்கு உங்களை தவிர வேற யாருமே கிடையாதா? நீங்க மட்டும் தான் வேலை செய்வீங்களா சர்ச்சுக்கு? என்னவா பண்றது, நம்ம தான் போக வேண்டியதா இருக்கு. உங்களை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்குங்க. சரிங்க, அதை விடுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, அதை தேடிதான் ரொம்ப நேரமா 5 நேரம் ஒருத்தனும் மாட்ட மாட்டான். டைமுக்கு சாப்பிடணுங்க, அப்பதாங்க உடம்பு நல்லா இருக்கும். அதுதாம்மா நானும் தேடுறேன், ஒரு கடையை மாட்ட மாட்டுது. என்னங்க புரியலையே, சாப்பாடு கடையில இருக்குமே, ஏன் மாட்ட மாட்டேங்குது உங்க கண்ணுக்கு மட்டும்? அண்ணா இருதானா பாருமா, யாருமே இல்லைன்றாங்க எங்க ஏரியால. என்னங்க நீங்க டைமுக்கு சாப்பிடணும். என்னங்க நம்ம கல்யாணம் ஆக போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல, இப்படி பண்ணீங்கன்னா எப்படி? அது எங்க யூத் லீடர் கிட்ட தான்ப்பா கேட்கணும். நான் சொல்ல புரிஞ்சுக்க மாட்டாரு. நீதாப்பா போனோன்றாரு. ஏன் ரொம்ப ஒரு கொடுமைக்காரரும் யூத் லீடரு? ஏன் உங்க யூத் லீடர் பேர் என்னது? அவர் பேர் ஊருக்கே தெரியும், பலமுறை வெளிப்படையா அறிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வளவு ஃபேமஸான பேரா? செய்தி பார்த்தது இல்லையோ? இல்லையேங்க. எங்க சபைக்கு வந்த அப்புறம் நீ புரிஞ்சுப்ப. சரி அப்புறமா பண்றேன். சரிங்க, நீங்க பார்த்து டைமுக்கு சாப்பிட்டுருங்க. சரி இருந்தா கூடப்பா, நான் சாப்பிடலாம் சொல்றாங்கண்ணா. சரிங்க, நான் வச்சிடுறேன். என்னைக்குனாச்சும் இவ கால் பண்ணி எங்கனாச்சும் வெளில போலாமான்னு கேக்குறாளா? எப்பா பார்த்தாலும் தின்னியா தூங்குனியா இத சொல்றதா எனக்கு வேலை. சரி நமக்கே சரக்கு கிடைக்க மாட்டேன்னு தலைவலி ஆகுது. இந்த நேரத்துல தான் பண்ணுங்கிறா. பரிசுத்த வாட்டி மாதிரி பேசுவாளே. ஐயோ சூத்திரம் ஆண்டவரே, இந்த பையன் நம்ம சர்ச்சில பச்சை விட்டு மாப்பிள்ளையாச்சு. இவன் இங்க சுத்துறான். இது நம்ம யார்கிட்டயும் சொல்லி ஆகணுமே. சொல்ல நம்ம வந்து வெடிச்சிருங்க. ஐயோ நம்மளுக்கு இருக்கவே இருக்கு ஒரு குரூப், அது ஜப குறிப்பாக நம்ம போட்டு ஆகணும். வெல்கம் டு முழங்கால் வீராங்கனைகள் குரூப். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ், நான் உங்களுக்கு ஒரு முக்கிய ஜப குறிப்பு. என்னன்னா, நம்ம சபையில முன்னாடி இருக்க பச்சை பாலுக்கு நிச்சயப்பட்ட மாப்பிள்ளைய நான் டாஸ்மார்க்ல பார்த்தேன் சிஸ்டர். அவன் ஏற்கனவே 2 ஃபுல்லா வாங்கிட்டு 3வது ஃபுல்லுக்கு லைன்ல நின்றுட்டு இருக்கான் சிஸ்டர். அவனுக்காகவும் அவன் குடும்பத்துக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம் சிஸ்டர். என்ன கோல்முடி கொக்கலா சிஸ்டர் ஏதோ மெசேஜ் போட்டிருக்காங்க. ஐயோ ஆண்டவரே, நெட் வேற வர மாட்டேது. என்ன போட்டிருக்காங்க கேட்க வாஞ்சியா இருக்கே. ஒரே ஜெப குறிப்பா போடுவாங்க அவங்க வேற. அடுத்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது எவ்வளவு வாஞ்சியா இருக்குது. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயோ ஆமா சிஸ்டர், நான் வேற பார்த்தேன் சிஸ்டர் அந்த பையனை. ஐயோ பல பொண்ணுங்க கூட பார்த்திருக்கேன். எனக்கு எப்பத்துல இருந்தோ தெரியுது. சொன்னா ஏதாச்சும் பிரச்சனை ஆகுமே, நம்மளால ஒரு பொண்ணு வாழ்க்கை கிடக்கூடாதுன்னு பார்த்தேன் சிஸ்டர். என்ன பண்றது, நம்ம இதுக்காக ஜெபிக்கணும். நான் யார்கிட்டயுமே சொல்ல சிஸ்டர், இனிமேல சொல்ல, இதுக்கப்புறமா நான் சொல்லவே மாட்டேன் சிஸ்டர். உங்க 200 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. நீங்க மாத்திரமே ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். முடிஞ்ச எல்லாருக்கும் சொல்லி ஜெபிங்க சிஸ்டர். என்ன நக்கல் நகமை சிஸ்டர் மெசேஜ் போட்டுக்கிறாங்க. இவங்க எது போட்டாலும் ஃபயரா தான் இருக்கும். சரி போய் கேட்போம், என்னன்னு கேட்போம். ஐயோ சிஸ்டர்ஸ், நீங்க வேற, நீங்களாம் இதான் பார்த்துருக்கீங்க, இதான் கேட்டிருக்கீங்க. நான் கண்டதெல்லாம் பார்த்துருக்கேன் தெரியும். என்ன நீங்க ஆனா அந்த பையனுக்காக அந்த குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்கணும், முழுதாட்டு ஜெபிக்கணும். ஒண்ணுமே இல்லை சிஸ்டர்ஸ், நம்ம இந்த ஜெப குறிப்பை எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் சிஸ்டர்ஸ். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, சபை விசுவாசிகளுக்கு, முக்கியமா நம்ம பாஸ்டர்லாம் அனுப்பிச்சு இது நம்ம ஒரு ஜெப குறிப்பா எடுத்து ப்ரேயர் பண்ணணும் சிஸ்டர்ஸ். தானோட கேட்டுக்கொள்றேன் சிஸ்டர்ஸ். இன்னொரு திருப்பி சொல்றேன் சிஸ்டர், இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. ஆண்டவர் நம்மே மகிமைப்படுவதாக. ஆமீன். என்னங்க உடம்பே முடியலங்க.
ஐயோ எப்பா வேலை செஞ்சு பேசவே உடம்பெல்லாம் வலிக்குது. வீட்டுல இருக்க உனக்கே இவ்வளவுனா வெளியே போயிட்டு எனக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும் பாத்துக்கிட்டியா நீ? உண்மைதாங்க. வயசான உடனே இருக்கிற எல்லா பலவீனங்களும் நம்மளுக்கு வந்துடுதுங்க. முக்கியமா ஃபர்ஸ்டா ஆண்டுடைய வருகை தாமதமான நம்ம பழைய கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சுட்டு ஆண்டுடைய ராஜ்யத்துல போய் சேர்ந்துருந்தோங்க நம்ம 2 பேரும். என்னங்க சம்மந்தி போன் பண்றாங்க? அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுறீ. இருங்க நான் போடுறேன். ஹலோ சொல்லுங்க சம்மந்தி. சம்மந்தி இது ஒண்ணுக்குதான் குறைச்சல் உனக்கு. ஏன் சம்மந்தி என்னாச்சு? நல்ல புள்ள பெத்து வச்சுக்கிற. ஏன் சம்மந்தி என் புள்ளி நல்லாதான் சம்மந்தி வளர்த்துருக்கேன். ஊர்ல இருக்கிற எல்லா பழமும் பையன் பாக்கெட்ல தான் இருக்குது. சம்மந்தி யாரோ கிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. சொல்லுவாங்க தப்பா, என் சபையே நாரி போய்க்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என் பொண்ணு எப்படி உன் பையனுக்கு கொடுப்பேன்? சம்மந்தி இல்ல சம்மந்தி, யாரோ கிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல சம்மந்தி, என் பையன் நல்ல பையன் தான். பேரு மட்டும் வச்சுக்கிடுங்க நல்லா டேவிட்னு. அதுக்கு என்ன பண்ண சம்மந்தி? அதுக்கு 2 கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் பையனுக்கு. 2 கல்யாணம் இல்ல, நீ 4 கல்யாணம் கூட பண்ணி வைப்படி. சம்மந்தி ஓவரா பேசாதீங்க. வந்தனா அவ்வளவுதான். உங்களுக்கு என் பையனை பத்தி என் குடும்பத்தை பத்தி பேசுனீங்கன்னா டென்ஷன் ஆயிடும் சம்மந்தி. அப்புறம் ஆமா, பெரிய ஒத்துமை குடும்பம், ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலின்னு ஊருக்குள்ள பேசிட்டு இருக்கோம். சம்மந்தி நான் ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை அடிக்கிறானே. அதான் அப்படி பேசுவாங்க. இவங்க வீட்டுல எங்க இந்த பொண்ணு கொடுக்குறது? நீ வைங்க போன சொல்றேன். என்னங்க அந்த பொம்பளை நம்மளை பத்தி நம்ம பையனை பத்தி அசிங்கமா பேசுறாங்க. அதுக்கு அவன் அப்படியா பேச, கொஞ்சம் புரியாம பேச மாட்டியா? ஏங்க நம்ம என் பையனை பத்தி பேசினா அப்படிதாங்க பேசுவேன். அவனால ஒரு யூஸ்மே இல்ல. அவனுக்கு இவ்வளவு பேச சம்மந்தம் வந்து பெரிய விஷயம். நீ என்ன அவனுக்கு போய் உட்காந்து பேசிட்டு இருக்க அவன்கிட்ட போய்? என் பிள்ளைக்கு யாரு இப்படி போனா அப்படிதாங்க பேசுவேன். போங்க நீங்க. போச்சு போ, மொத்தம் போச்சு. இப்ப அவங்க கல்யாணம் கேன்சல் பண்ணிட்டாங்க. வர வேண்டிய வரதட்சணை போச்சு, பணம் போச்சு, நலம் போச்சு, எல்லாம் போச்சு. போ உன்னாலும் பிள்ளையால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனா விடுங்க, இவங்க நம்மளுக்கு 1000 பொண்ணுங்க இருக்கா நம்ம பையனுக்கு. அடியே நீ பண்றது உன் புள்ள பண்ணலாம் பார்த்தா எனக்கு ரொம்ப நெஞ்சொலிக்குதுடி. முடியலடி. ஐயோ ஆண்டவரே, எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றா பத்தியா? ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே. பெருசுங்களுக்கு ரொமான்ஸ் பத்தியா? என்னம்மா ரொமான்ஸா? இருட்டும். அடியே அவனை வெளியே போ சொல்லி வெட்டி போட்டுறண்டி அவன். நிஜமா அப்புறம் போடா. என்னம்மா அந்த ஆளுக்கு? டேய் ஓவரா பேசாதடா. உன்னால என்ன ஆச்சு தெரியுமா? என்னாச்சு? டேய் உன் கல்யாணமா நின்று போச்சுடா. அப்பயே நினைச்சேன் இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்ட்டு. ஐயோ நீ இந்த தண்டல் பேய் பூச்சின்னு பண பேய் பூச்சினாலேவே இந்த ஆள்னா ஊழல் பண்ண அது பண்ண இது பண்ண சுத்துவான். சபைக்கு தெரிஞ்சிச்சா? அவள் தான் முடிஞ்சிச்சா? டேய் ஓவரா பேசாதடா. கல்யாணமா உன்னால தானே நின்றுச்சு. என்னால் நின்னுச்சா? நான் என்ன பண்ணேன்? காலைல கூட நான் அவள்கிட்ட நல்லா பேசினேன். டேய் நீ காலைல எங்க இருந்த? எங்க போன நீ ஃபர்ஸ்ட் காலையில? காலைல சாப்பிட போனேன். போய் சொல்லாத. வேற யாரும் எங்கேயும் உன்னை பார்த்துட்டு சொல்லிருக்காங்கடா அவங்க கிட்ட. அவங்க வேலையா இல்ல என்ன சொல்லிருந்தா இருப்பாரு. அடே ஃபர்ஸ்ட் அவனை வெளியே போ சொல்றீ. டேய் என்னடா போடா. ஃபர்ஸ்ட் வெளியே போடா வீடு. ஹலோ டேய் மச்சான், ஒரு கட்டிங் கிடைக்குமா? நான் ஜிபே பண்றேன், எடுத்து வரேன். யாரா இவனுங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவனுங்க மாதிரி மூஞ்ச வச்சுன்னு இருக்கிறானுங்க. பார்த்தீங்களா மக்களே, என்ன மாதிரி குடிகாரனுக்கும் இந்த மாதிரி நடிக்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. கடைசியில் 2 பேரும் நரகத்துக்கு தான் போகிறான். இந்தா இவனை மாதிரி வெள்ளை சொக்கா போட்டுன்னு எல்லா சபையிலையும் நான் நல்லவன் சொல்லின்னு நிறைய பேர் சுற்றுறானுங்க. உங்களுக்குள்ளே யாராச்சும் அப்படி இருக்கிறீங்களா? இல்லை இருப்பீங்க. அப்படி யாராச்சும் இருக்கிறீங்கன்னா உங்கள் முகமூடியை கழட்டி போட்டு என்ன மாதிரியும் இல்லாமல் இவனுங்கள மாதிரியும் இல்லாமல் ஆண்டவருக்காக உண்மையாக ஊழியம் செய்யுங்க. ஓகேவா? ஸ்கிட்டே முடிஞ்சிச்சு. இவனுங்க வேறு நின்று டேய் போங்கடா. ஒன்று மட்டும் மறந்துட்டேன். இந்த ஸ்கிட்டை பார்த்த எல்லாருக்கும் இந்த குடிமகன் சார்பாக நன்றி, வணக்கம்.